வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்குன்னு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்ப்ளிட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ளையிங் பேர்ட் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பேக் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கு முன் பக்கமாக கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். இப்படி எடுக்கும்போது ஒரு ஸ்டிச் நமக்கு ஸ்டிச் ஆகிக்கிடும். அகெயின் செகண்ட் ஸ்டிச்சில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கு முன் பக்கமாக எடுத்துக்கிடணும். இந்த ஸ்டிச்சை பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். க்ளோஸ் வியூவில் பாருங்கள். அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் கரெக்டாக நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கு முன் பக்கமாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸ்ப்ளிட் ஸ்டிச்சுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட் எடுக்கிறது ஈவன் நம்பர்ஸில் கவுண்டிங்ஸில் த்ரெட் எடுத்துக்கிடணும். இது திக்கான த்ரெட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு டபுளாக நாட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். பேர்டுக்கு எல்லோ கலரில் த்ரெட் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் விங்ஸுக்கு நம்ம அதர் கலர் எடுத்து ஸ்ப்ளிட் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். க்ளோஸ் வியூவில் பாருங்கள். இப்போ ரொம்ப கிளியராக உங்களுக்கு நல்லா புரியும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளே தான் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கு முன் பக்கமாக கொஞ்சம் கேப் டிஸ்டன்ஸ் தள்ளி நீடில் எடுத்துடணும். க்ளோஸ் வியூவில் பார்க்கும்போது செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்குல்ல. இந்த ஸ்டிச் நேம் ஸ்ப்ளிட் ஸ்டிச். ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸில் கண்டிப்பாக இந்த த்ரெட்டை எடுத்துக்கிடணும். இப்போ பேர்டோடைய பீக், ஐ எல்லாமே த சேம் ஸ்டிச் ஸ்ப்ளிட் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். டயக்ராமை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா போதும். அந்த ஷேப் எல்லாமே கரெக்டாக வரும். நமக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அந்த கார்னர்ஸ் பீக்லாம் பாருங்கள். எப்படி நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஷேப் எல்லாமே கரெக்டாக நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பீக் ஃபினிஷ் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஐ எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சேம் ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஐ சர்க்கிளாக இருக்குது டயக்ராம். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், ஸ்மால் ஸ்டிச் தான் இந்த ஸ்ப்ளிட் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். லாங் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஷேப் சர்க்கிள் ஃபார்மேஷனில் நமக்கு வராது. அதனால் ஸ்மால் ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். இப்போ ஃபினிஷ் பண்ணது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்ப்ளிட் ஸ்டிச் இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்ப்ளிட் ஸ்டிச் மெத்தடை நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.